தமிழ் சினிமாவின் காமெடி நடிகர்களில் ஒருவராக நடிகர் கொட்டாச்சி திகழ்ந்து வருகிறார். மறைந்த காமெடி நடிகர் விவேக் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். இவரை தொடர்ந்து தற்போது இவரது மகள் மானஸ்வி குழந்தை நட்சத்திரமாக பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளார். இப்படி தன்னை விட அதிக படங்களில் நடிக்கும் தனது மகளுக்கு புதிய கார் ஒன்றை பரிசளித்துள்ளார் நடிகர் கொட்டாச்சி. இந்த காரின் மதிப்பு சுமார் 13 லட்சம் என தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தமிழும் சரஸ்வதியும் விகடன் நிறுவனம் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த சீரியல் கடந்த 3 வருடமாக சுவாரஸ்யமான திரைக்கதையுடன் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த சீரியல் விரைவில் முடிவுக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலையாள சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் நடிகர் பிருத்விராஜ் நடிப்பில் உருவான ஆடு ஜீவிதம் என்ற திரைப்படம் கடந்த வாரம் உலகம் முழுவதும் வெளியானது. நஜீப் என்பவரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் தற்போது உலகளவில் 100 கோடி வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. பிரமயுகம், பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் என தொடர் வெற்றிகளை கொடுத்து வரும் மலையாள திரையுலகின் அடுத்த வெற்றி கனியாக மாறியுள்ளது இந்த ஆடு ஜீவிதம். தமிழ் திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நடிகை நயன்தாரா சமீப காலமாக வலைதள பக்கங்களில் அதிகம் ஆக்டிவாக உள்ளார். தனது சினிமா மார்க்கெட் அதள பாதாளத்தில் இருப்பதால் சமீப காலமாக பல தொழில்களை தொடங்கி அதையெல்லாம் தனது வலைதள பக்கங்கள் மூலம் விளம்பரப்படுத்தி வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் அவர் சென்னையில் நடு இரவில் தன் நண்பர்களுடன் வலம் வரும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் நடிகர் அஜித்தின் என்னை அறிந்தால் மற்றும் விஸ்வாசம் போன்ற படங்கள் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமானவர் நடிகை அனிகா சுரேந்திரன். தற்போது தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்களில் கதாநாயகியாக நடித்து வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் அவர் எடுத்துள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன.